லோக்சபா தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இன்று டெல்லியில் பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் முக்கிய ஆலோசனை நடத்துகின்றன. இந்நிலையில்தான் இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே இந்த மீட்டிங்கை புறக்கணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு தாவுகிறாரா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. நம் நாட்டில் 543 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் மத்தியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சி 272 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் பல்வேறு கட்சிகளை இணைத்து 272 எம்பிக்களை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பாஜக கூட்டணியை சேர்த்தால் பாஜகவுக்கு மொத்தம் 293 இடங்கள் உள்ளன. இதனால் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் பாஜக தலைமை கூட்டணி ஆட்சியில் தயக்கம் காட்டுகிறது. ஏனென்றால் பாஜக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் 16 தொகுதி, நிதிஷ்குமார் கட்சி 12 இடங்களில் ஜெயித்துள்ளது. இவர்கள் அடிக்கடி கூட்டணி மாறுவார்கள் என்பதால் அவர்களை நம்புவதா வேண்டாமா என்ற நிலையில் பாஜக உள்ளது. அதேபோல் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் அதிகபட்சமாக 99 இடங்களில் வென்றுள்ளது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி 37 தொகுதியிலும், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 29 தொகுதிகளிலும், முதல்வர் ஸ்டாலின் திமுக 22 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமாக இந்தியா கூட்டணி கட்சிக்கு மொத்தம் 234 இடங்கள் உள்ளன. ஒருவேளை பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்காவிட்டால் பிற கட்சிகளை இழுத்து ஆட்சியை பிடிக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. இதற்காக நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவிடம் இந்தியா கூட்டணி கட்சியின் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இதுவும் தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட மத்தியில் ஆட்சியமைக்க பாஜக தயங்குவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இந்நிலையில்தான் இன்று டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தான் மத்தியில் ஆட்சி அமைப்பது பற்றியும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது. இத்தகைய சூழலில்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணி கட்சியின் மீட்டிங்கை புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.